செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கான தை மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களிலே பிறந்த துளாராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுடன் இருக்கிறார். இந்த மாதம் சிறிது குழப்பமான மாதமாக இருந்தாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதித்துக் கொள்வீர்கள். என்றால் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலத்தினால் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனுடன் சஞ்சாரம் செய்கிறார். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யுங்கள். ஏப்ரல் மாதம் வரை அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை தவறவிட வேண்டாம். புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் இந்த மாதம் ஏற்ற மாதமாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பதனால் தைரியமாக காரியங்களை செய்து சாதித்துக் கொள்வீர்கள். இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை காட்டுவீர்கள். இளைய சகோதரன் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இருவரும் சந்தோஷமாகவே இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தாய்க்கு உஷ்ணம் காரணமாக சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தந்தையின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். படிக்கும்போது நீங்கள் தனியாக படிப்பதுதான் சிறந்தது. நண்பர்களுடன் சேர்ந்து படிக்கும்போது அவர்கள் சொல்லும்போது நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் சிறிது குழப்பங்கள் ஏற்படும். என்றால் முக்கியமாக ஒன்று என்று நீங்கள் நினைத்து படிப்பீர்கள். ஆனால் அவர்கள் அது முக்கியமில்லை என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் நினைத்துதான் தேர்விலே வரும். ஆகவே நீங்களாக தனியாக உட்கார்ந்து படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல புத்திசாலித்தனத்துடன் சிந்தித்து செயல்பட்டு இந்த வாரம் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். திருமணம் ஆகாத துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த வாரம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே அமைய வாய்ப்பு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை அடைவீர்கள். நல்ல பரஸ்பரம் சந்தோஷம் ஒற்றுமை நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடம் சஞ்சாரம் செய்வதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. எந்த போட்டியிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். முக்கியமாக எந்த இன்டர்வியூக்கு சென்றாலும் வெற்றி உங்கள் பக்கம் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 3ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ஸ்தானத்திற்கு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு சூரியனுடைய பார்வை இருக்கிறது. செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே தொழில் இந்த மாதம் நிச்சயமாக ஓரளவு நன்றாகவே இருக்கும். சென்ற மாதத்தை விட இந்த மாதம் தொழில் ஓரளவு நன்றாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு விரைவில் காத்திருக்கிறது. பதவி உயர்வின் மூலமாக 3 மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நன்மையே இந்த மாதம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். சென்ற மாதத்தை விட இந்த மாதம் நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தூக்க குறைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தொழில் அலைச்சல் காரணமாக தூக்க குறைவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த மாதம் இந்த துளாராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், துளாராசியிலே பிறந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை என்று அன்றைய தினம் சஷ்டி விரதம். அன்றைய தினத்திலே உங்கள் நட்சத்திரத்திலே சஷ்டி திதி வருகிறது. முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், அல்லது வீட்டில் இருந்தே கூட அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படிப்பது இந்த மாதத்திற்கே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் வியாழக்கிழமையும் சஷ்டியும் சேர்வது மிகவும் சிறப்பானது. பிப்ரவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை என்று உங்கள் நட்சத்திரத்திலேயே சஷ்டி திதியும் வியாழக்கிழமையும் சேர்வதனால் அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படித்தாலும் முருகன் கோயில்களுக்கு சென்று விட்டு வந்தாலும் நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அருகில் இருக்கின்ற நரசிம்மர் கோயில்களுக்கு சென்று நரசிம்மரை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். துளசி மாலை அணிவித்து வெற்றிலை பாக்கு மேலும் தேங்காய் பழம் கொடுத்து பூஜை செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். ஆரோக்கியம் ஏற்படும், முக்கியமாக ஆரோக்கியம் ஏற்படும். காரிய வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் தேவாஷ்டமி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு அஷ்டமிக்கும் தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது, சிவபெருமானுடைய ஒரு பெயர். விசாகம் நட்சத்திரம் பிப்ரவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை வருகின்ற அந்த தேய்பிரை அஷ்டமிக்கு தேவாஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினத்திலே 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்து பசு நெய்யை மாத்திரம் உணவாக அருந்திவிட்டு, அதாவது பசு நெய்யை மாத்திரம் சிறிது உணவாக அருந்திவிட்டு நீங்கள் அன்றைய தினம் 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். உங்கள் ஜாதகத்தில் பிரம்மஹத்தி போன்ற தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகும். மேலும் அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமியிலே பிறந்த கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது. ஆகவே அன்றைய தினம் கிருஷ்ணரை வழிபாடு செய்தால் விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் தோஷங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். அடுத்து இந்த மாதத்திலே உங்களுக்கு நல்ல நாட்கள். இந்த மாதத்திலே துளாராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு தை மாதத்திலே நல்ல நாட்கள். தை 15, 19, 25, 28, 29 இந்த நாட்கள் நல்ல நாட்கள். இதில் நல்ல நேரம் என்று பார்க்கும்போது தை மாதம் 15ஆம் தேதி ஜனவரி 29/1/2024 திங்கட்கிழமை அன்றைய தினம் மாலை 6:58 பிறகு இரவு 9:44 வரை நல்ல நேரம். அடுத்து தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2/2/2024 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காலை சூரிய உதயம் காலை 6:43 9:43 வரை நல்ல நேரம். பிறகு அன்றைய தினமே பகல் 1:43 2:13 வரை, மாலை 5:43 பிறகு 6:43 வரை, இரவு 8:43 பிறகு 9:43 வரை இந்த சுபோகரை நல்ல நேரங்கள். தை 19 நன்றாக இருக்கிறது. அடுத்து அதே சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 25ஆம் தேதி தை 25 பிப்ரவரி 8/2/2024 வியாழக்கிழமை காலை 9:41 பிறகு 11:11 வரை, பகல் 1:41 பிறகு 2 மணி வரை, மாலை 5:11 பிறகு 7:11 வரை, இரவு 8:41 பிறகு 9:41 வரை. அடுத்து சித்திரையில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10 முதல் 10:40 வரை, அதாவது 8:10 முதல் 10:40 வரை, பகல் 2:40 பிறகு 4:56 வரை. அடுத்து சித்திரையில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரி 12/2/2024 திங்கட்கிழமை மாலை 6:39 பிறகு இரவு 9:39 வரை இந்த நேரங்கள் நல்ல நேரங்கள். அடுத்து சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிக நல்ல நாட்கள் என்று பார்த்தால் தை மாதம் 10, தை மாதம் 18 இந்த 2 நாட்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக நல்ல நாட்கள். தை 10ஆம் தேதி
அதாவது ஜனவரி 24 புதன்கிழமை, நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:45 வரை, பகல் 2:15 முதல் 3:45 வரை, மாலை 4:45க்கு பிறகு 5:45 வரை, இரவு 7:45க்கு பிறகு 9:50 வரை. அடுத்து சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு தை 18ஆம் தேதி நல்ல நேரம் பிப்ரவரி 1/2/2024 வியாழக்கிழமை காலை 9:43க்கு பிறகு 11:13 வரை, மாலை 5:13க்கு பிறகு 7:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. இந்த 2 நாட்கள் சுவாத்திலே பிறந்தவர்கள் இந்த மாதத்திலே மிக மிக நல்ல நாட்களாக இருக்கிறது. அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் தை 15, தை 18, தை 19, தை 25, தை 28 இந்த நாட்கள். இது நல்ல நேரம் என்று பார்க்கும்போது தை மாதம் 15ஆம் தேதி ஜனவரி 29/1/2024 திங்கட்கிழமை மாலை 6:58க்கு பிறகு இரவு 9:44 வரை. தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி 1/2/2024 வியாழக்கிழமை காலை 9:43க்கு பிறகு 11:13 வரை, மாலை 5:13க்கு பிறகு இரவு 7:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. அடுத்து தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2/2/2024 வெள்ளிக்கிழமை காலை 6:43க்கு பிறகு 9:43 வரை, பகல் 1:43க்கு பிறகு 2:13 வரை, மாலை 5:43க்கு பிறகு 6:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. அடுத்து விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி 8/2/2024 வியாழக்கிழமை காலை 9:41க்கு பிறகு 11:11 வரை, பகல் 1:41க்கு பிறகு 2 மணி வரை, மாலை 5:11க்கு பிறகு 7:11 வரை, இரவு 8:41க்கு பிறகு 9:41 வரை. இந்த நாட்கள் மிக நல்ல நேரங்கள். அடுத்து விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10க்கு பிறகு 10:40 வரை, பகல் 2:40க்கு பிறகு 4:56 வரை. இந்த நேரங்கள் மிக நல்ல நேரங்கள். இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் மிக மிக உத்தமமாக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். இந்த நேரங்கள் சுபஹோரை நல்ல நேரங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சுபஹோரை என்றால் அந்தந்த சுப நாட்களிலே வருகின்ற சுபஹோரை. தினசரி சுபஹோரைகள் இருக்கலாம், அதில் சுப நாட்களில் வருகின்ற சுபஹோரைகள் மிக முக்கியமானது. நான் சொன்ன இந்த நாட்கள்லாம் மிக மிக முக்கியமான நாட்கள். இந்த நேரங்களில் அனைத்தும் சூரிய உதயத்துக்கும் அஸ்தமனத்திற்கும் தகுந்தவாறு மிகவும் துல்லியமாக கணித்து கூறப்பட்டது. இந்த நேரங்களில் நீங்கள் நல்ல காரியங்களை செய்யுங்கள், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. எம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் வெளிவந்துவிட்டது. ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமுகூர்த்த நாட்கள் 2 புத்தகங்கள். புதிதாக ஒரு புத்தகம் போட்டு இருக்கிறோம். அந்த புத்தகத்தின் பெயர் சர்வ முகூர்த்த நாடி. ஒவ்வொரு காரியங்களும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்யக்கூடாது, மேலும் எந்த நேரத்தில் செய்தால் என்ன நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், மேலும் தர்மசாஸ்திரப்படியும் ஜோதிட சாஸ்திரப்படியும் எப்படி நடந்து கொள்வது என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகங்கள்லாம் வேண்டுபவர்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 770-836-0082. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வேண்டிய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறாக தை மாதத்திய ராசி பலன்களை பற்றி துளாராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.